வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு மட்டும் மத்திய அரசு வலியுறுத்தி தீர்மானம் அப்படி சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்புடையது? எல்லா மாநிலங்களும் சாதி வாரியான கணக்கெடுப்பை அவர்களே எடுத்து நடத்தி அவர்களே தீர்வு காணும் பொழுது தமிழக அரசு மட்டும் ஏன் மத்திய அரசை கை காமிக்கிறது என்கிறீர்கள்? அது போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி. போகாத ஊருக்கு வழி சொல்கிறதுன்னு ஒரு பழமொழி நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமான பழமொழி. அதைத்தான் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு புரிதலும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை தப்பாக நினச்சா பரவாயில்ல. எனக்கு காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. நல்ல அரசாங்கம் பண்ணால் நான் அதை கும்பிடுவேன், டெய்லி பாராட்டிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறவங்கிற முறையில் தான் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கிறேன். ஆமாம், அதுக்கு சரி, அது கேள்வி சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மாநில அரசுகள் தான் அதை செய்யணும். அது மத்திய அரசை கையை காமிக்கிறதுக்குங்கிறது புரிதல் இல்லாமல் செய்கிறது. மத்திய அரசு என்ன செய்யும்? அதுக்கு மத்திய அரசு என்ன செய்ய முடியும்? மாநில அரசு தான் செய்யணும். மாநில அரசு செய்ய வேண்டியதை தன்னுடைய கடமையை மத்திய அரசு கையை காமிச்சு இங்கே இருக்கிற மக்களை ஏமாற்றிக்கிட்டு அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட நாங்கள் என்ன செய்வோம், மத்திய அரசு தான் செய்யலைன்னு மத்திய அரசு மேலே பழிய போடுறது. அப்புறம் அதுக்கு கோரிக்கையை வச்சவங்கள ஒன்றும் இல்லாமல் அவங்க கருத்தே தப்புங்கிற மாதிரி கொண்டு போகிறது. உருட்டு பெரட்டெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறேன். நான் என்ன இருக்கோ டிரான்ஸ்பரண்ட்டாக மக்கள்கிட்ட சொல்லலாம். எங்களால் இதை செய்ய முடியாது, இதை நாங்கள் இல்லை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவை, நாங்கள் பண்ண போகிறோம், இல்லை இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நான் இந்த மாதத்துலேருந்து பண்ண போகிறோம், இப்படி சொல்லலாம். அது தப்பு இல்லை. ஆனால் தன்னுடைய கடமையை கை கழுவி விட்டு மத்திய அரசு மேலே பழி சுமத்துவது எந்த வகையிலும் சரியில்லை. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அதனால் அதில் ஒரு விஷயத்தில் இல்லை, பல விஷயத்தில் எனக்கு வருத்தம் இருக்கிறது. நான் மக்கள் 40க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சிருக்கிறது, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் மக்கள்கிட்ட என்ன புரிதல் இருக்குதுன்னு எனக்கு புரியல. இந்த அரசு என்னென்ன எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இந்த அரசு மேலே இருக்கிறது. ஆனால் அந்த அரசுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம மதித்தாக வேண்டும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அதில் யாரும், ஏன்னா மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் எடுக்க முடிவை எவரும் யாரும் தலையிடவோ கேட்கவோ முடியாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் நம்முடைய பேசிக் கான்செப்டாக இருந்தாலும், அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். பொருளாதார கல்வி அளவுகோலுக்காக அது எடுக்கிற விஷயம் அது அப்போ அதை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அது ஊக்குவிக்கிற விஷயம் கிடையாது. இல்லை, ஊக்குவிக்கிறது இல்லை இருந்தாலும் கூட அடிப்படையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறது. ஒருவேளை அரசு அப்படி இருந்தால் கூட அதை தான் சொல்லணும். அது எங்களுக்கு இப்படி இருக்குது, எங்களுடைய நிலைப்பாடு இப்படின்னு சொல்லலாம். சொல்லி மக்களை ரைட் ஓகே சரின்னா சரியில்லை, இந்த அரசாங்கம் தப்புன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டோம், அது வேறு விஷயம். மிக மிக பின்தங்கிய மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாநில அரசு செய்கிற விஷயம் அது செய்திருக்காங்க. நான் மறுக்கவில்லை. நான் பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ஒரிசாவிலேருந்து செய்திருக்கிறாங்க, கர்நாடகா முதல். என் கம்ப்ளைண்ட், என் குற்றச்சாட்டு என்னென்னா, செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன சரியான காரணமோ அந்த காரணத்தை சொல்லணுமே தவிர உருட்டு பரட்டு இந்த விஷயத்தில் பண்ணக்கூடாதுங்கிறேன். உருட்டு பரட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு நான் இல்லை அவரு இவர் அப்படின்னு கையை காமிக்க வேண்டான்றேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. பிஜேபி தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை பற்றி ஒரு விஷயம் கூட இடம்பெறல. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக முதல்வர் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பது குறித்து மத்திய அரசை தான் வலியுறுத்தணும். அதற்கான விரைவில் தீர்மானம் விரைவில். மத்திய அரசுகிட்ட அடிப்படையான எண்ணம் என்னென்னா, ஜாதியே இருக்கக்கூடாதுங்கிறது மத்திய அரசுடைய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு லெவலுக்கு மேலே போனால் எல்லாருக்கும் சமூக நீதி, எல்லாத்தையும் எல்லா ஏற்ற இறக்கத்தெல்லாம் சரிப்படுத்தணுங்கிற ஒரு கிரவுண்ட் ரூல் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் அது நம்ம நாட்டில் இன்னும் 100 வருஷம் ஆகுங்கிறது என்னுடைய கணிப்பு. அல்ல, சமூக வாழ்வியல் ஒவ்வொரு சமூக வாழ்வியோட தொகுப்பு தானே இந்தியாவே. இல்லை, அது சரிதான். அதெல்லாம் ஆரம்ப காலம் அப்படி தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மதம் அதை அளித்திருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஆயிடுது. எந்த மதத்திலேருந்து கிறிஸ்தவத்துக்கு போனாலும் அவங்க கிறிஸ்தவர்கள். அவங்க இஸ்லாமியராக இருந்து போனாலும் சரி, தலித்திலிருந்து போனாலும் சரி, மற்ற கம்யூனிட்டியில் எந்த கம்யூனிட்டியோ கிறிஸ்டின் ஆகிட்டா கிறிஸ்டின், ஐ எம் ஏ கிறிஸ்டின் அப்படிங்கிறாங்க. இஸ்லாமுக்கு போனால் அப்படி ஆயிடுறாங்க. ஆனால் இந்து மதத்தில் தான் அந்த பிரிவுகள் இருக்கிறது. அதை என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா அல்லது ஏன் தயங்குறாங்கங்கிறத அது பொதுவான ஒரு விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதுக்கு பொய்யை சொல்ல வேண்டாங்கிறேன் நான். அதுக்கு பொய்யே சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. மாநில அரசு நாங்கள் மத்திய அரசு தான் செய்யணும்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாநில அரசு உங்கள் தலைமையில் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு சமூகத்திலேருந்து மதத்துக்கு மாறுறது பொழுது பார்த்தீங்கன்னா,
பல்வேறு ஆக்கப்பூர்வ பணிகள்லாம் வந்து நடக்கும். இப்போ போப்பாண்டவருக்கு பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து பூர்வீகமாக கொண்ட லூர்துசாமி தான் வந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டார். அவர் வன்னியர் கிறிஸ்டின். அவருக்கு வந்து போப்பாண்டவர் வந்து எங்கெங்கே தெரியுதோ எல்லா இடத்துலையும் வந்து லூர்துசாமிக்குன்னு அவரையும் தெரியும். அதாவது இந்த ஒவ்வொரு சமூகத்திலேருந்து மாறுறாங்கல்ல, நம்ம அவர்களை வந்து நம்முடைய சொந்த விருப்பத்தின் பேர் இப்போ போகிறாங்க. அதை நம்ம வந்து இப்போ நம்ம குறை காட்டுறதோ அங்கே வந்து அது யூனிஃபார்மாக ஆயிடுதுன்றேன் நான். அதை என்ன சொல்ல வரேன்னா, இந்த பல ஜாதிகள் ஒரு மதத்துக்குள்ளே போன உடனே அது ஒன்லி அந்த பேரில் தான் அது அழைக்கப்படுது. அப்புறம் கேட்கவே முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் எப்போ கிறிஸ்டினா நீங்கள் அதுக்கு முன்னே என்ன ஜாதி யாரும் கேட்க போகிறதில்ல. அது இங்கே வந்து அப்படி இல்லை. ஒருவேளை அரசு இதுக்குள்ளே மத்திய அரசுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கலாம். மத்திய அரசுக்கு அந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கலாம். அது கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்னு இருக்கலாம், என்னவோ தெரியாது. ஆனால் மாநில அரசு பல அரசுகள் செய்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா எனக்கு செய்ய முடியலங்கிறதுக்கு என்ன காரணமோ அதைத்தான் சொல்லணுமே தவிர மத்திய அரசை கையை காமிக்கிறதுல அர்த்தம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து பேச முற்பட்ட ஜி.கே. மணி அவர்களை வந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசேகர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடத்துல மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் அதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக வந்து சட்டப்பேரவை பேசியிருப்பதாக சமூக ஆய்வாளர்கள் வந்து குற்றம் சுமத்துறாங்க. நீ என்ன சொல்ல விரும்ப? அது எங்கள் அப்பன் குதில்கள் இல்லைங்கிற மாதிரி சாதாரண சம்பவமாக அது 55 பேர் இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சி. 55 பேர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மையப்படுத்தி நீங்கள் இதை பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு யார்? போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர். அதனால் வந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாமக தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் வெளிநடப்பு செய்வார் இல்லையா? ஏன்னா இந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லியிருந்தால் அதுக்கு இவர் பதில் சொல்லியிருப்பார். அதை தவிர்த்து விட்டு அவங்க வந்து அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறாங்க. பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே அவர் அதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு என்ன வெளிநடப்பு செய்கிறாரு. இது இயல்பாக நடக்கிறது தான். வேறு என்ன பண்ண முடியும்? உங்கள்கிட்ட என்ன பேச முடியுங்கிறதுல அவர் வெளிநடப்பு செய்கிறார். அந்த வாதமே தப்பு, அந்த வார்த்தையே தப்பு. அவர் கேட்டாருன்னா அதுக்கு பதில் சொல்லணும், அந்த பதிலை சரியாக சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலைன்னா அடுத்தால மேலே உள்ளவங்க சொல்லியிருக்கணும். இதை சொல்ல தவிர்த்து விட்டு அவரை வந்து வெளிநடப்பு செய்யணுங்கிற மாதிரியே அவர் செய்யட்டுங்கிற மாதிரியே இவங்க அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பாமக சார்பில் வந்து ஜி.கே. மணி என்ன கேட்குறாருன்னா, கடந்த ஆட்சியில் அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்கெல்லாம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே வந்து உள்ளு ஒதுக்கீடு கொடுத்தது போல் நீங்கள் இந்த அரசு நினச்சா உடனடியாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னால் இவங்க என்ன சொல்லணும்? அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை எங்களுக்கு அந்த உரிமையே இல்லை, மத்திய அரசு தான் இதை செய்யணும்னு அவர் சொல்லணும். அவர் அப்படின்னு சொல்லலை, அப்படின்னு டீப்பாக நேராக சொல்லலை. மத்திய அரசு கேளுங்க, நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, மத்திய அரசு செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஏன்னா வச்சுக்கோங்க, இல்லை மாநில சம்மந்தப்பட்ட இல்லை பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிறேன் நான். அது தப்பு. மத்திய அரசுக்கு வேலை இல்லை, இது மாநில அரசு செய்ய வேண்டிய வேலை தான். இல்லை, ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய நம்பிக்கையான அந்த விஷயத்தை வந்து வேறு விதமாக டைவெர்ட் பண்ணி விடுறாங்க பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அதான் வேறு விதமாக டைவெர்ட் பண்ணுறாங்க. அப்படி டைவெர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு சட்டசபையில் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழைய காலம் மாதிரி இல்லை, பேப்பரில் போடுற செய்தியை வச்சு பார்க்குறதில்ல, இப்போ லைவில் எல்லோரும் பார்த்துடுறாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க கவலைப்படாமல் தன்னுடைய கடமையை உதறி விட்டு மத்திய அரசு மேலே வேணும்னு பழி போடுறாங்க. நீங்கள் மத்திய அரசோட கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் மத்திய அரசுக்கு போய் சொல்லுங்கன்றாங்க. இது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. மத்திய அரசு செய்யணும்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு கேட்டு எல்லாத்தையும் கலந்து பேசி விவாதித்து எடுக்க வேண்டிய முடிவு. அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல அவங்களுடைய கிரவுண்ட் ரூல் வந்து இதுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது தெரியாது, விவாதத்துக்குரிய வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு மேலே அவங்க பழி போடுறதுங்கிறது ரொம்ப உருட்டு புரட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஒரு பதில், அதுக்கு ஒரு காரணம். நீங்கள் எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் அவர் வெளிநடப்பு தான் பண்ணுவார். அதுக்கு மேலே அங்கே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அதனால் பண்ணியிருக்கார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா